தொடர்ச்சியாக ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது சார். துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டம். அதுக்கு ஏன் சார் ஒரு முடிவு வர மாட்டேங்குது, ஒரு பதில் வர மாட்டேங்குது? பதில் ஏன் வரமாட்டேன்? இன்னைக்கு வந்து சேகர் பாபு பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருடைய அந்த அப்ரோச் நீங்கள் பார்த்தீங்களா? சொல்லுங்கள். அந்த அப்ரோச்சை வந்து நீங்களாம் யார், எதுக்கு என்னை கேள்வி கேட்குறீங்க? நாங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டோம், அதான் உங்கள்கிட்ட சொல்லுவோம், பிரச்சனையை முடிச்சிடுவோம். ஏன்னா இங்கே வந்து குப்பை அப்படின்பது ஒரு மாநகராட்சிக்கு மிகப்பெரிய, அதாவது மாநகராட்சியுடைய மிகப்பெரிய செலவீனங்களில் ஒன்று. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி 400 கோடி குப்பைக்கு செலவு பண்ணுவாங்க. அப்போ 300 கோடி 400 கோடின்றத இந்த கார்பரேஷனே நடத்தலாம். அது நடத்தும் போது இன்னும் கம்மியாகும். ஆனால் அது ஒரு தனியார்கிட்ட கொடுக்கும்போது அந்த தனியாருடைய அந்த தனியார் நிறுவனம் மந்திரிகளுடைய பினாமியாக இருக்கும்போது வருஷத்துக்கு 300 கோடிங்க. இப்போ உங்கள் வீட்டில் சேர்றது ஒரு 1 கிலோ குப்பை, உங்கள் தெருவில் ஃபுல்லாக சேர்றது ஒரு 100 கிலோ குப்பை. அப்போ இந்த உங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக சேர்றது ஒரு மெட்ரிக் டன், பல மெட்ரிக் டன். அப்போ இந்த சென்னை ஃபுல்லாக சேர்றது எவ்வளோ குப்பை? அதில் எத்தனை லாரிஸ் இங்கேருந்து போகணும், எத்தனை லாரி கான்ட்ராக்டு அங்கே போய் டம்ப். அது இதுவும் நம்ம ஊரில் குப்பையை தனித்தனியாக பிரிக்கணும், பிரித்து அதில் உரம் தயாரிக்கணும், அதுக்கப்புறம் மின்சாரம் தயாரிக்கணும். அது இது மாதிரிலாம் ஏதாவது பண்ணுறாங்களேங்க? இல்லை, ஆனால் சேர்க்குறாங்க. கான்ட்ராக்டில் இதெல்லாம் இருக்கும். தனியாக பிரித்து நாங்கள் உரம் தயாரிக்கிறோம்னு கான்ட்ராக்டில் இருக்கோம். உரத்தை விற்றதாகவும் அதில் இருக்கும். ரசாயனம் நம்ம இது மின்சாரம் தயாரிக்கிறோம்னு இருக்கும். அந்த மின்சாரம் தயாரித்து இது அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து காசு வாங்குவாங்க. அப்போ அந்த ஒரு முதலாளி இந்த ஒட்டுமொத்த குப்பைன்றது ஒரு என்னென்ன டர்ட்டி கோல்டுன்னு கூட வைங்களேன், ஆனால் பிளாக் கோல்டுன்னே வைங்க. அந்த 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 அவ்வளோ லாபத்தை ஒரு முதலாளி அனுபவிக்கணும். அப்போ சென்னையில் ஆல்மோஸ்ட் எல்லா ஜோனையும் வந்து 10 ஜோன் நினைக்கிறேன், 10 ஜோனை வந்து மாற்றிட்டாங்க ஆல்ரெடி ஏடிஎம்கே பீரியடில். இப்போ மீதி இருக்கிற ஒரு 5 ஜோன், அந்த 5 ஜோனையும் முடிச்சிட்டோம்னு வைங்களேன். அப்போ யாரா ஒரு பெருமுதலாளி இல்லைன்னா அமைச்சர்களுடைய பினாமி அதில் லாபம் அடைய போகிறாங்க. அப்போ அந்த லாபம் அடைய அதை அதற்கு எதிராக இன்னைக்கு ஒரு 2000 பேர் 3000 பேர் இருக்காங்க. இந்த 2000 பேர் 3000 பேர் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை, எனக்கு இவ்வளோ பெரிய லாபத்தை இவன் யார் தடுக்கிறதுக்கு? நீ வந்து இவன் ஜெயிச்சிட்டானுங்களேன். யார் இந்த போராட்டம் ஜெயித்தது என்றால், வெற்றி பெற்றது என்றால், ஒரு இவருக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஒரு 4 ஜோன் 3 ஜோன் வச்சுங்களேன், இதுலேருந்து ஒரு 50 கோடி வருதுன்னு வைங்களேன். அந்த 50 கோடி வந்து இவருக்கு கிடைக்காது. அப்ப 50 கோடி முக்கியமா, இந்த 2000 பேர் முக்கியமா? 50 கோடி தான் முக்கியம். அதுதான் இங்க பிரச்சனை. ஓகே.